நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சிக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரிடமும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேர்தல் பணிக்குழுவிடமும் எங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். அவர்கள்தான் இப்போது ஏற்கனவே கூட்டணியில் இருந்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அடுத்தது எங்களை அழைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக அழைத்து எங்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற போதுதான் நாங்கள் கேட்ட ஒரு இடம் குறித்த தகவல் எங்களுக்கு அவர்கள் தெரிவிப்பார்கள். ஒரு இடம் எங்கே கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிட ரெடியாக இருக்கோம். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் ஒரு தொகுதியை எங்கே திமுக கொடுத்தாலும் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற திமுக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். அப்படி விஜய்க்கு இது நேரடியாக தெரியல. எங்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி, இதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று வருகிறது. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், இதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று வருகிறது. அதனால் பத்திரிகை நண்பர்கள் நாளை டிவிகே என்று செய்தி போடுகின்ற போது அல்லது ஆங்கில பத்திரிகைகளில் செய்தி போடுகின்ற போது ரெண்டும் ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை குறிக்கக்கூடியதாகும். இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்பாக முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அதன் ஆங்கில சுருக்கம் டிவிகே என்கிற பெயரை பெற்று தேர்தலிலே நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் டிவிகே என்பது குறிக்கும் என்பதாக தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரிதொரு கட்சி அதே பெயரில் ஆங்கில சுருக்கெழுத்து வருவது போல் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதித்தால் அது 2 கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பம் ஏற்படும். ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டால் அந்த செயலை செய்தது வேல்முருகன் தலைமையிலான டிவிகே தொண்டரா, விஜய் தலைமையிலான டிவிகே தொண்டர்களா என்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். ஆக இந்த குழப்பத்தை களைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. ஆனால் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை களைய வேண்டும் என்று நான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக கடிதம் எழுதியிருக்கிறேன். தேர்தல் ஆணையத்திடமிருந்து எனக்கு உரிய பதில் கிடைக்கப்பட்ட பிறகுதான் அதை குறித்து நான் இதர முடிவுகள் எடுக்க முடியும். ஆணையம் அவங்களுக்கு சுட்டி காட்டும் போது தான் அதை கருத்தில் எடுத்துக்குவோம். இல்லை, அது தமிழ் மொழியிலே ஒரு பிழை இருக்கக்கூடாது அல்லவா? அதை உடனடியாக இக்கு போடுறது உடனடியாக போட்டுடலாம். ஆனால் வாழ்வுரிமை கட்சி என்பது நான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கேன். அதேமாதிரி அவரும் வெற்றி கழகம்னு பதிவு செய்திருக்காரு. அந்த தேர்தல் ஆணையம் தான் இனி முடிவு பண்ணணும். இது இக்கு இவரே ஒரு கட்சி தலைவர் இல்லை கட்சி உருவாக்குனதால இவரே இக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய டிவிகே என்றது யாருக்குன்றது முடிவு செய்கிறது தேர்தல் ஆணைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. திமுக கூட்டணியில் இருக்க ஒரு சில கட்சிகளோட அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வருது. அதே மாதிரி உங்ககிட்ட அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்களா? அதாவது எல்லா கட்சியினருக்கும் எல்லா கட்சியிலும் நண்பர்கள் உண்டு. அதனால் எல்லாரும் எல்லா கட்சியும் அவரவர் கட்சியை வலுப்படுத்துவதற்கு அழைப்பதோ பேசுவதோ ஒரு தேர்தல் காலங்களில் அது ஒரு வாடிக்கையானது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த தேர்தல் 2024 நடைபெறுகின்ற இந்த தேர்தல் என்பது ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசை வீழ்த்துவதற்கான ஒரு தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு தேர்தல். இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் என்று அனைவரும் இங்கு ஒரு தாய் மக்களாக, இந்திய குடிமக்களாக, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி கோட்பாட்டில் வாழ்கின்ற இந்த தேசத்தில் மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற இந்த பாசிச அரசியலை வெறுக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றியடைந்திருக்கிறது. ஆதலால் என்னை பொறுத்தவரையில் இப்போது நாங்கள் இருக்கிற இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து எந்த ஒரு பிரிதொரு கட்சியும் விலகி அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். நிதிஷ்குமார் தான் இந்திய கூட்டணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்தார், ஒருங்கிணைச்சார். அவரையே இன்றைக்கு பிஜேபி ஹைஜாக் பண்ணி தூக்கி போய் கையில் வச்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போது இருக்கிற இந்த சூழலில் இந்த ஒரு கூட்டணி ஒரு ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் நான் இடம்பெறல. நான் தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழருடைய நலன், தமிழ் மொழியினுடைய நலன் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான ஒரு அரசியல் கட்சியாக நான் பயணிக்கிறேன். கடந்த காலங்களில் கூட காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆதரித்து தேர்தலில் எங்கும் நான் ஓட்டு கேட்கவில்லை, பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. நான் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறேன். அதனால் நான் இந்தியா கூட்டணி கூட்டங்களில் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் நான் கலந்து கொள்ளவில்லை. காரணம், ஈழ இனப்படுகொலையில் காங்கிரஸ் இயக்கத்தோடு எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆதலால் ஜவஹர்லால், ஈஸ்வரன் போன்ற
விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஎம், சிபிஐ, திமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா கட்சிகளும் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் எனக்கும் முறையாக அழைப்பு விடப்பட்டது. எனக்கு காங்கிரஸின் மீது இருக்கிற அந்த வருத்தத்தின் காரணமாக நான் அந்த கூட்டணியில் தேசிய அளவிலான அந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை. மாநில அளவிலான தமிழ்நாடு கூட்டணியில் தான் நான் இடம்பெற்றிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அப்படி பார்லிமெண்டில் 3 தேர்தலையும் நான் முதல் தேர்தலையும் நான் வேலை செய்யல. காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளர் இல்லையே, போன நாடாளுமன்ற தேர்தலையும் செய்யல. அப்புறம் இனிமேல் எங்கே செய்ய போகிறோம்? நீங்க இப்போ தமிழ்நாட்டுல திமுக கடந்த காலங்களிலே நிறுத்தினாங்க. எனக்கு அந்த முரண்பாடு இருக்கிற காரணத்தில் நான் அந்த மேடைகளில் ஏறி அவங்களுக்கு வாக்கு கேட்பதில்லை என்பதை ஒரு கொள்கை முடிவாக நான் வச்சிருக்கிறேன்.